எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரையுமே அதிர வைத்திருக்கு, கண்கலங்க வைத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கி ஸ்டாருடைய அப்பா இறந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த தகவல் தான். இப்படி இருக்கிறப்ப சற்று முன் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகியிருக்கு. பிளாக்கி ஸ்டார் அப்பாவுடைய சமாதியில் இருந்து வரும் அழுகை குரல் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு, பல பேரை ஆச்சரியப்பட வைத்திருக்கு. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி பல பேர் குழம்பி போயிருக்கிறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, இந்த தகவலை பற்றி பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். அதே மாதிரி இது குறித்து பிளாக்கி ஸ்டார் என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொண்டு, சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பல அடுக்கடுக்கும் திடுக்கிடும் தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளாக்கி ஸ்டார் யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளாக்கி ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு அறிமுகமே தேவை கிடையாது. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவருடைய ரீலை பார்த்துருப்பாங்க. இதுதான் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அறிமுகம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் தான் பிளாக்கி ஸ்டார். இப்படி இருக்கிறப்ப பிளாக்கி ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறை ரொம்பவே சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறவராக அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ரீல்ஸ்லாம் ஒரு டீசெண்டாகவே இருக்கும். அது உண்மையான விஷயம். பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, ஒரு டீச்சராக தான் வீடியோ போட்டிருந்தார். வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியும் வியூஸ் வரல அப்படிங்கிறதுனால வித்தியாசமாக பல விஷயங்களை பண்ண ஆரம்பித்தார். அதன் பிறகு அவருக்கு வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிளாக்கி ஸ்டார் அப்படிங்கிறவங்க நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க. அவர் போடுற எல்லா ரீல்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. இப்படி இருக்கிறப்ப இதற்கு எல்லாத்துக்குமே உச்சக்கட்டமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார். அந்த ஒரு குறிப்பிட்ட ரீல் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு வியூஸ் போணுச்சு. அவர் அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது பற்றி பலவிதமான கருத்துக்கள் வந்துச்சு. ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு சாதாரண ரீலாக போட்டுட்டு இருந்தார், இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. ஆரம்பத்தில் எல்லாருமே அவரை கிண்டல் பண்ணாங்க, இன்றைக்கி அவரை கிண்டல் பண்ண எல்லாருமே இவரை ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்னு இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு குரூப்பும், இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா, ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரை கூப்பிடணும்? ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்தவர்களை, இல்லை இந்த மக்களுக்கு நாட்டுக்கு சேவை பண்ணுறவங்கள, இப்படிப்பட்ட மக்களை தானே கூப்பிடணும். அப்படி இருக்கிறப்ப இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறவங்கள காலேஜ் ஃபங்க்ஷனுக்கும் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுற இந்த பழக்கம் எதனால் திடீர்னு தோணுச்சு? இந்த பழக்கத்தினால தானே இப்போ பிளாக்கி ஸ்டாரையும் இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுற ஒரு பிளாக்கி ஸ்டாரை காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்குறீங்க. அதற்கு இந்த பொண்ணுங்க இவ்வளோ தூரம் கத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுதோ இந்த ஒரு விஷயம்லாம், இப்படிப்பட்ட நபர்கள்லாம் ஒரு காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிடுறதுனால அந்த பெண்கள் மாணவர்கள் என்னத்தை கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இதற்கு மிக பெரும் அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்படி நேர்களே பார்த்தீங்கன்னா பிளாக்கி ஸ்டார் கலந்துக்கிட்ட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர் அடுத்த கட்டமாக தன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டே இருந்தார். அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் கலந்துக்கிட்டார். விஜய் டிவியில் கலந்துக்கிட்டதுனால அவங்க அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும் எவ்வளோ பெருமைப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் அவங்க அப்பா அம்மாவும் இவ்வளோ தூரம் பெருமைப்பட்டாங்க அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டெலிவிஷன் பார்க்காத நபர்களே நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நம்ம கையில் ஃபோன் வந்திருக்கலாம், நம்ம எல்லாருமே அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணலாம், டிவிலாம் பார்க்காம இருக்கலாம், விஜய் டிவிலாம் பார்க்காம இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக விஜய் டிவியை பார்த்துருப்போம். அப்படி தமிழகம் முழுக்கவே ஃபேமஸாக இருக்கிற விஜய் டிவி, ரொம்ப முக்கியமாக பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே இன்னும் அந்த விஜய் டிவியை அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறவங்க தான் பிளாக்கி ஸ்டாருடைய அப்பா அம்மா. அவங்க விஜய் டிவியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க. அப்படி அவங்க பார்க்குற டிவியில், அவங்க பார்க்குற சேனலில் அவங்க மகனே
உடனே வந்தது அவங்களுக்கு மிக பெரும் அளவுக்கு பெருமையாக இருந்திருக்கு. ரொம்பவே பெருமைப்பட்டு என்னுடைய மகன் இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு தாயாக அவங்க அவ்வளோ பெருமைப்பட்டாங்க. அவங்களுடைய அப்பா வந்து அதை அவ்வளோ காட்டிக்கலைனாலும் அவருடைய மனசில் அவருடைய கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ பெருமைப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது நேயர்களே, பிளாக் ஸ்டார் அவருடைய அப்பாவை குறித்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடும்போது என்னை கிண்டல் பண்ணாதவங்க யாருமே இல்லை. எல்லார் பக்கமே என்னை கிண்டல் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனால் எனக்கு ஆதரவு தெரிவித்தது அப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க தான், என்னுடைய அப்பா தான். என்னுடைய அப்பா ஆதரவு தெரிவித்ததுனால தான் இந்த உலகமே என்னை சுற்றி இருட்டாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு சின்ன வெளிச்சமாக இருந்தார். அதனால தான் எந்த ஒரு அவமானத்தையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கல்யாணமாகி திருமணம் ஆகி எனக்கு வந்து டைவர்ஸ் ஆன விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்போ கூட நான் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணம் என்னுடைய அப்பா தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேயர்களே, பிளாக் ஸ்டார் அவங்களுடைய அப்பாவை பற்றி அவ்வளோ தூரம் பெருமையாக அவ்வளோ விஷயங்கள் வந்து பேசியிருப்பார். இப்படி இருக்கிறப்ப தான் சில நாட்களுக்கு முன்னாடி பிளாக் ஸ்டாருடைய அப்பா வந்து இறந்து போயிட்டார். அப்படி அப்பா இறந்து போனதுனால அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் இப்போ எங்களுடைய அப்பா வந்து இல்லாமல் போயிட்டார். இதுக்கு மேலே இந்த உலகத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ ஒரு நெகட்டிவான இந்த உலகத்தில் எனக்கு ஆதரவாக இருந்த ஒரு நபரும் என்னை விட்டுட்டு போயிட்டார். இனி என் கூட இருக்கிறது என்னுடைய தாய் மட்டும்தான். என்னுடைய தாயை நான் முழுமையாக என்னால் முடிந்த முழு முயற்சியும் போட்டு ரொம்பவே சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்படி இருக்கிறப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான்லாம் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கிறேன், நிறைய பேருக்கு உதவி இருக்கிறேன். ஆனால் எனக்கு முக்கியமான சமயத்தில் நான் உதவுனவங்க கூட எனக்கு உதவாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுறப்ப என்னுடைய தங்க நகையெல்லாம் நான் கொடுத்து நான் வந்து உதவி பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கெல்லாம் அப்படி உதவி பண்ணது கிடையாது. நான் உதவி எதிர்பார்க்கலை. ஆனால் இதை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, ஒரு என்னுடைய ரசிகர்களா, எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களா, என்னுடைய குடும்பத்தினராக உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீலில் வந்து சொல்லியிருந்தார். இப்படி நேர்களே பார்த்தீங்கன்னா, அவர் பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அதில் முக்கியமான விஷயமாக ரீசெண்டாக அவர் ஷேர் பண்ணது என்னதுன்னா, என்னுடைய அப்பா இறந்து போன பிறகு அவருடைய சமாதிக்கு அப்பப்போ நான் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப முக்கியமாக முதல்ல எல்லோரும் போகிற அந்த டைம் அப்பையும் நான் போய் எல்லா செய்ய வேண்டிய சாங்கிய சடங்குகள் எல்லாமே நான் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் தனியாக 2-3 நாள் அங்கே போனேன். அப்போ எனக்கு அங்கே ஒரு குரல் கேட்டுச்சு. இதை நான் பல பேர்கிட்ட சொன்னேன், ஆனால் அதை யாருமே நம்பலை. இனி யாரும் எனக்கு நம்ப தேவையில்லை. என்னுடைய குடும்பத்தினரான உங்ககிட்டயே அதை நான் சொல்லிடுறேன். அப்படி நான் போகும்போது எங்கள் அப்பாவுடைய குரல் கேட்டுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, பயப்படாதடா, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. இதை கேட்டுட்டு சில பேர் சிரிக்கலாம், சில பேர் கிண்டல் பண்ணலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அந்த குரல் எனக்கு இன்னும் நம்பிக்கையாக இருக்குது, என் மனசில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் எனக்கு பயம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே வாழ்க்கையில் வராது. அந்த குரல் எங்கள் அப்பா எப்படி உயிரோடு இருக்கும்போது என் கூட இருந்தாரோ அந்த குரல் எப்பயும் என் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த தகவலை பற்றி சமூக வலைத்தளங்களில் சில பேர் வந்து இதெல்லாம் ஒரு கற்பனை அப்படின்னும், சில பேர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.